வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது நோய் தீர்ப்பதில் முத்திரைகளும் இயற்கை மருந்துகளும், முத்ராஸ் அண்ட் நேச்சுரல் மெடிசன்ஸ் இன் கியூரிங் தி டிசீஸ். இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட அருள்நிதி திருமதி எஸ் ராணி அம்மாள் அவர்கள் பெங்களூரு கேஆர்புரம் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட கேஆர்புரம் தவ மையத்திலிருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். அம்மா அவர்கள் பிஎஸ்சி பிஎட் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். சிறந்த இல்லத்து அரசியாக இருந்து கொண்டு கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் உலகமெல்லாம் பருவமழை மெடிக்கல் கவுன்சில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் மற்றும் ஸ்கை எஜுகேஷனில் அருள்நிதியர் கோர்ஸ் முடித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 2008ஆம் ஆண்டிலிருந்து தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்து கொண்டு தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்கள் தனது நற்சிந்தனையை நம்முடனே உரையாற்றுவார்கள். வாழ்க வளமுடன். அம்மா பேசலாங்கம்மா. நீங்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய தலைப்பு முத்திரைகள், இயற்கை மருந்துகள் மூலம் நோய் தீர்க்கும் முறைகள். தோல் வியாதிகள், வேர்க்குரு, கட்டி, வறட்சி, படர்தாமரை. இதற்கான முத்திரை வருண முத்திரை. 2 கைகளிலும் கட்டை விரலும் சுண்டு விரலும் சேர்த்து வைத்தல். 3 நிமிடங்கள். இதற்கான இயற்கை வைத்தியம் வெற்றிலை சாறு, பாகற்காய் சாறுடன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து மஞ்சள் கலந்த கலவையை பூசினால் தோல் வியாதிகள் மறையும். அடுத்தது ஒவ்வாமை, அலர்ஜி. வாசனை, தூசி, தயிர், பால், வெண்ணெய், பாலில் தயாரிக்கப்பட்ட இனிப்பு வகைகள், சென்ட் வகைகள். இதற்கான முத்திரை பிரம்மர முத்திரை. ஆள்காட்டி விரலை கட்டை விரலின் அடிபாகத்தை தொட்டு கட்டை விரலை நடுவிரலின் பக்கவாட்டை தொட வேண்டும். மற்ற 2 விரல்களையும் நீட்டிக்கொள்ள வேண்டும். சுண்டு விரலையும் மோதிர விரலையும் நீட்டிக்கொள்ள வேண்டும். இதற்கான நேரம் 3 நிமிடங்கள். பழரசங்கள் அருந்தினால் நோய் எதிர்க்கும் சக்தி அதிகமாகும். மன அழுத்தம் நீங்கும். வாழைப்பழம், கொய்யா, பேரிச்சம்பழம் சாப்பிட்டால் ஒவ்வாமையை நீக்கலாம். அடுத்தது இரத்த சோகை, அனிமியா. இதற்கான முத்திரை ஆர்த்தி முத்திரை. வலது கையில் கட்டை விரலையும் மோதிர விரலையும் சேர்த்தல். இடது கையில் நடுவிரலையும் கட்டை விரலையும் சேர்க்க வேண்டும். 2 விதமா இருக்கு. இடது கையில் கட்டை விரலும் நடுவிரலும், வலது கையில் மோதிர விரலும் கட்டை விரலும். மற்ற விரல்களை நீட்டிக்கொள்ள வேண்டும். இதற்கான நேரம் 3 நிமிடங்கள். காலை மாலை இருவேளையும் செய்யணும். 2 தரம். பால், தயிர், மோர், பாலாடை கட்டிகள் சாப்பிடலாம். மாமிச உணவில் கல்லீரல், மண்ணீரல் இவைகளை உணவில் சேர்க்கலாம். கால்சியம் சத்து அதிகம் உள்ள முருங்கைக்கீரையும் அன்னாசி பழமும் சாப்பிடலாம்.
அடுத்தது ஞாபக சக்தி குறைதல், காகினி முத்திரை. இரண்டு கைகளும் எல்லா விரல்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். விரல் நுனிகளை சேர்த்துக் கொண்டு முன்னும் பின்னும் அசைக்க வேண்டும். நேரம் 3 நிமிடங்கள். இந்த முத்திரை படிக்கும் மாணவருக்கு ஞாபக சக்தியை பெருக்கும், அதிக மார்க்குகள் வாங்க உதவும். உணவு: ஆப்பிள் பழம் சாப்பிடலாம். சப்போட்டா பழத்துடன் வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட வேண்டும். சப்போட்டா பழத்துடன் வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட வேண்டும். சிறப்பாக செவ்வாழைப்பழம் சாப்பிடலாம். பழத்தின் தோலின் உட்பகுதியை சாப்பிட்டால் பலன் அதிகம். அடுத்தது மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். இதற்கான முத்திரை முஷ்டி முத்திரை. எல்லா விரல்களையும் மடக்கிக் கொள்ள வேண்டும். 4 விரல்களை மடக்கிக் கொண்டு கட்டை விரலால் மோதிர விரலை தொட வேண்டும். இதற்கான நிமிடம் 3 நிமிடங்கள். மலச்சிக்கலுக்கு காரணம் சீரண குறைபாடு, குடல்கள் சரியாக அசையாமை. உணவு: பீன்ஸ், முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், கேரட், பப்பாளி போன்ற பழங்கள் சாப்பிடலாம். கொய்யாப்பழம், கீரை வகைகள் அதிகம் சேர்க்க வேண்டும். மலச்சிக்கலுக்கான இன்னொரு முத்திரை சுச்சி முத்திரை. இரண்டு கைகளிலும் ஆள்காட்டி விரலை நீட்டிக்கொண்டு சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல்களை கொடுக்க வேண்டும். ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டிக்கொள்ள வேண்டும். ரெண்டு கைகளையும் முன்னும் பின்னும் அசைக்க வேண்டும். இதற்கான நேரம் 3 நிமிடங்கள். மலச்சிக்கலுக்கு அத்திப்பழம், பேரிச்சம்பழம் இவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பகலில் அதிகம் நீர் அருந்த வேண்டும். வேகமாக சாப்பிடுதல், சரியான நேரத்தில் சாப்பிடாமை இவையே காரணம். இவற்றை தவிர்க்க வேண்டும். சுடுநீரில் எலுமிச்சம்பழம் சாறு சாப்பிட்டு வந்தால் கான்ஸ்டிபேஷன் நீங்கும். அடுத்தது இதய பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட், அதாவது இதயம் துடிப்பு நின்று விடுதல். இதய துடிப்பு அதிகமாக இருத்தல், 72 beats per minute, அதற்கு மேல் அதிகமாக துடித்தல். அதற்கு செய்ய வேண்டிய முத்திரை அபான வாயு முத்திரை. இரண்டு கைகளிலும் ஆள்காட்டி விரலை பெருவிரலுக்கு அடியில் வைத்துக் கொள்ள வேண்டும். கட்டை விரலுக்கு அடியில். மீதி சுண்டு விரலை நீட்டிக்கொண்டு கட்டை விரல், மோதிர விரல், நடுவிரல் 3 விரல்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கான நிமிடம் 3 நிமிடங்கள் செய்ய வேண்டும். தினம் 2 முறை செய்ய வேண்டும், காலை மாலை. இதற்கான வைத்தியம் சுத்தமான தேன் அருந்தலாம், நெல்லிக்காய் ஜூஸ் அருந்தலாம். புகைப்பிடித்தல், மதுபானங்களை தவிர்க்க வேண்டும். சதா கவலையாக இருத்தல், மன அழுத்தம் அதிகமாகுதல் இவைகளை தவிர்த்தல் வேண்டும். இதற்கான இன்னொரு முத்திரை மாதங்கி முத்திரை. 2 கைகளையும் எல்லா விரல்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நடுவிரல்களை நேராக நீட்டிக்கொண்டு சேர்த்துக் கொள்ள வேண்டும். 2 கைகளையும் கோர்த்து கொண்டு நடுவிரல் மட்டும் சேர்த்துட்டு நீட்டிக்கணும். 3 நிமிடங்கள். ஒரு கண்டினியூஸா 3 நிமிஷம் செய்யணும்.
மாதங்கி முத்திரை. உணவு கொழுப்புச்சத்து நிறைந்த உணவை குறைக்க வேண்டும். வேண்டும். இருதய நோய் வராமல் இருக்கலாம். வாழ்க வளமுடன். ராணி அம்மா கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்கம்மா. தலைவலி ஹெட்டேக்கு ஒற்றை தலைவலி. இதற்கான முத்திரை மகா சிரசு முத்திரை. ஆமா, இதுக்கு முன்ன சொன்ன முத்திரை யாருக்கும் சரியா கேட்கல. அதை இன்னொரு வாட்டி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. இருதய முத்திரை, மாதங்கி முத்திரை. மாதங்கி முத்திரை ஆச்சு. அதுக்கு அடுத்த முத்திரையை நீங்க சொல்லும் போது தான் உங்களுக்கு மியூட் ஆகி போச்சு. இன்னொரு வாட்டி அதை சொல்லுங்கம்மா. மாதங்கி முத்திரை 2 கைகளில் உள்ள விரல்களை கோர்த்து கொள்ள வேண்டும். நடு விரலை மட்டும் சேர்த்து கொண்டு நீட்டிக்கொள்ள வேண்டும். இதே பிரச்சனைகளுக்கான இன்னொரு 2வது முத்திரை மாதங்கி முத்திரை. 1 அபான வாயு முத்திரை, 2வது மாதங்கி முத்திரை. முத்திரை. மோதிர விரலை கட்டை விரலுக்கு அடியில் வைக்க வேண்டும். ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் கட்டை விரல் நுனியுடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சுண்டு விரலை நீட்டிக் கொள்ள வேண்டும். இதுக்கான டைம் 3 minutes. முதிரையுடைய பலன் என்ன சொல்லுங்கம்மா. மகா சிரசு முத்திரை. இன்னொரு முத்திரை வலி முத்திரை. ஆட்களை 3 minutes. மற்ற 3 விரல்களையும் நீட்டிக்கணும். ஆள்காட்டி விரலை கட்டை விரலையும் அடிப்பஞ்சில் வச்சுக்கிட்டு அந்த 3 விரல்களை நீட்டிக்கொள்ள வேண்டும். 3 minutes. வலி முத்திரை. அதிக இரத்த அழுத்தம், கண்வலி, குறைந்த சுகர் லெவல், மன அழுத்தம், இரும்புச்சத்து குறைவு, இரத்த சோகை இவைகளால் தலைவலி, ஒற்றை தலைவலி வரலாம். இதற்கான சிகிச்சை நல்ல உணவு, பயிற்சி, நல்ல எண்ணங்கள், காலை உணவு அதிகமாக சொல்ல வேண்டும். தேன்கள் நீர் காலில் அருந்தினால் தலைவலி வராது. நாடி பிராணாயாமம் செய்தால் காற்றில் ஆக்சிஜன் அளவு அதிகமாகி உடலிலும் ஆக்சிஜன் அளவு ஆகும். சவாசனம் தலைவலியை எளிதில் போக்கும். நன்றாக தூங்கினால் தலைவலி நீங்கும். அடுத்தது ஆண்மை குறைவு, ஜலதோஷம். இதற்கான முத்திரை லிங்க முத்திரை. எல்லா விரலையும் சேர்த்துட்டு நீட்டி வைக்கணும். இது தனியா பெண்களுக்கு எடுத்துக்கணும். ஆள் இடத்துல இது மற்றவரை இந்த 2 விரலையும் ஆள்காட்டும் கட்டை விரலையும் கனெக்ட் பண்ணிக்கணும். வலது கையோட ஆள்காட்டு விரலையும் கட்டை விரலையும் கனெக்ட் பண்ணணும். பெண்கள் வலது கை கட்டை விரலை
வச்சுட்டு இடது கை கட்டைகள் இது 3 நிமிடங்கள். வெள்ளை பூண்டு, வெள்ளை வெங்காயம், கேரட், வெண்டைக்காயை அதிகம் சேர்க்க வேண்டும். சேர்க்கும்போது மலத்தன்மை நீங்கும். தசைகளை மசாஜ் செய்தால் நரவளர்ச்சி நீங்கும். தனுராசனம், சர்வாங்காசனம், பலாசனம் செய்தால் உடல் குணப்படும். லிங்கத்தை செய்யும் போது உடலில் சூடு அதிகமாகும். cervical spondylitis. இதற்கான முக்கிய இரண்டு கையிலும் ஒரே மாதிரி செய்யணும். இதற்கானது 3 நிமிடங்கள் 2 வேளைகள் செய்யணும். காலை மாலை 2 வேளைகள் செய்யணும். கேக்குதா? கழுத்து வலிக்கான முத்திரை வாழ்க வளமுடன். அம்மா உங்களுடைய வீடியோ வரலைங்கம்மா. மற்றவங்களுக்கு வருதா வீடியோ? பக்கத்துல கொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவங்களுக்கு வீடியோ வரல எங்களுக்கு. கனி ஐயா உங்களுக்கு வருதுங்களா? கனி ஐயா உங்களால பார்க்க முடியுதுங்களா வீடியோ? ஐயா வருதுங்க ஐயா. நாங்க வீடியோ இப்ப பாருங்க ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா. வீடியோ வரலைங்க ஐயா. அதான் வீடியோ வரலைங்க. வரலம்மா ராணி அம்மா. வீடியோ வரல. உங்களுக்கு பிளாக்கா தான் இருக்கு. வரலைங்கம்மா. வரலைங்க வரலைங்க. அந்த கேமரா பாருங்க. இப்ப வந்து போயிடுச்சு பாருங்க. இப்ப வந்து போயிடுச்சு பாருங்க. இல்லைங்கம்மா வரலைங்கம்மா. இல்லைங்கம்மா இப்போ வரல. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வரலைங்கம்மா வரலைங்க. உங்க வீடியோ வரல. இப்போ வந்து போயிடுச்சுமா. லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வந்து அப்படியே நிக்குது. வருதுங்களா ஐயா? இப்போ வருதுங்க. ஆனா ஸ்டில் ஆயிட்டு இருக்கு அப்படியே. கழுத்து உங்களோட இன்டர்நெட் ஸ்லோவா என்னன்னு தெரியல.
சரிம்மா. கரெக்டா வந்துட்டு இருந்தது, சென்டர்ல போயிடுச்சு. கேக்குது சார்? வாழ்க வளமுடன். ஐயா இப்போ வருது? இல்லைங்கம்மா, உங்க வீடியோ வரல. இப்போ அதுல இருந்து எப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷம் என்னோட போன்ல இருந்து பண்ணுவோம். ஹலோ, இப்போ வருதுங்களா சார்? இல்லைங்கம்மா, ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிட்டு இருக்கு அப்படியே. ஹலோ, வாழ்க வளமுடன். ரங்கநாதன் ஐயா பேசுங்க ஐயா. வேற ஒரு மொபைல்ல ஜூம்ல கனெக்ட் பண்ணிட்டு ஆடியோ பண்ணுங்க. ரங்கநாதன் ஐயா சஜஷன் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. வீடியோ இருக்குதுன்னு அர்த்தம். நானே அந்த இது வீடியோ ஆன் பண்ணுங்க, ஜஸ்ட் டச் பண்ணிட்டீங்கன்னா போதும். நல்லா போயிட்டு இருந்துச்சு. வாய்ஸ் கேக்குதுமா? இது வீடியோ மட்டும் ஜஸ்ட் டச் பண்ணிடுங்க போதும். நீங்க கம்ப்யூட்டர்ல இருந்தா இதுல மொபைல்ல பண்ணுங்க. கோஸ்ட்டுக்கு எல்லா பவரும் இருக்கு. ராணி அம்மா, ராணி அம்மா, பேசுறவங்க ரெண்டு வச்சுங்க, அந்த சண்டை ஒண்ணு.
ராணி அம்மா வேற மொபைல்ல போயிட்டு வந்திருக்குமா? ஸ்டில்லா இருக்கு. அப்படியே அப்படியே மொபைல கழுத்து வலி சர்க்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கீழான முத்திரை கரமுத்திரை. இரண்டு கைகளிலும் சுண்டு விரலையும் பெருவிரலையும் நீட்டிக்கொண்டு மற்ற 3 விரல்களையும் மடக்கிக் கொள்ள வேண்டும். நம்மை நோக்கி பார்க்குமாறு வைத்துக் கொண்டு 2 கைகளையும் பக்கத்துல வச்சுக்கணும். வீடியோ வருதுங்களா சார்? இப்போ வருதுங்கம்மா. கண்டினியூ பண்ணுங்கம்மா. கழுத்து வலிக்கான காரணம், கழுத்தில் வரும் வலிக்கு காரணம் கழுத்து எலும்புகள் கீழே விழும்போது ஏற்படும் அடி, காயம் இவை தவிர அதிக நேரம் கம்ப்யூட்டரில் வேலை செய்யும் போது ஏற்படும் கழுத்து அழுத்தம், பிரஷர், இதுதான் காரணம். கேரட், முட்டைக்கோஸ், பழங்கள், வெள்ளைப்பூண்டு பூண்டு போட்டு காய்ச்சி கையில் ராணி அம்மா உங்க வீடியோ ஆடியோ வரல, வீடியோ வரல, ஆடியோ கூட சரியா வர மாட்டேங்குது. வாழ்க வளமுடன். ராணி அம்மா கனி ஐயா, வாழ்க வளமுடன். கனி ஐயா முடிச்சுக்கலாங்களா? ராணி அம்மா இணைப்புலேருந்து விலகிட்டாங்க. பேசுங்க ஐயா. ரங்கநாதன்
அவங்க நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. முடிச்சுக்கலாம். அதான் அதான் முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. டைம் ஆயிடுச்சு. கனி ஐயா ட்ரை பண்ணுறாங்க, தெரில, அவங்க எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸ்லோவாக இருக்குது. அது வேறு ப்ராப்ளம். கனி ஐயா நான் முடிச்சுக்கலாங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. மைத்திலே ஒரு நிமிஷம் வாங்கிவாம். என் பர்ஸ்ல வந்து அதுல ரூபா இருக்கும். ஒரு 1000 ரூபா எடுத்துரு. இதுல இருந்து 1000 ரூபா அவ்வளவுதானே? ஆமா, எழுந்து கொடுக்கணும். இது வேணும். என் பர்ஸ்ல இதுல இருந்து கொடுக்கணும். அதான் நான் அவ்வளவு பண்ண எடுத்தேன். இவ்வளவு 50,000 வாங்கிக்கணும். சரி, 1000 1500. நாகராஜன் ஐயா பேசலாங்க ஐயா. என் வாழ்க்கை வளம் முடிச்சுக்கலாங்க ஐயா. டைம் அவங்க கனெக்ட் சிக்னல் கிடைக்கல அவங்களுக்கு. பிளஸிங் பண்ணி வாழ்த்துட்டு முடிச்சுக்கங்க. முடிச்சிடறேங்க ஐயா. நல்லது. அதான் சண்முகனி ஐயா கேட்கலான்னு கேட்டேன். அவரும் வந்தாரு, இணைப்புல வரல. நீங்க முடிச்சுக்கங்க. ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால அவங்களால கண்டினியூ பண்ண முடியல பேச்சை. நம்ம இன்றைய நிகழ்ச்சி இதோட முடிவுக்கு கொண்டு வருகிறோம். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை இன்று மாலை 4:15 மணிக்கு கன்னடத்திலே பஞ்சபூத நவகிரதம் இயற்ற உள்ளோம். 4:45 மணிக்கு உலக அமைதிக்காக 108 முறை வாழ்த்து இருக்கின்றோம். 4:55 மணிக்கு ஸ்பீச் இன் கன்னடா, philosophy ஆஃப் என்ட்ரோசைன் கிளாண்ட், அதை பற்றி நம்முடைய உரையாற்ற தவமணி அம்மா அவர்கள் கன்னடத்தில் உரையாற்றி இருக்கிறார்கள். அனைவரும் அதில் இணைந்து பயன்பெறுவோம். நாளைய நிகழ்ச்சிகள்: நாளை மதியம் 2 மணிக்கு தவம், அதை அடுத்து அருட்காப்பின் முக்கியத்துவம், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிவைன் ப்ரொடெக்ஷன் என்ற தலைப்பிலே வசந்தகுமாரி ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தமிழில் உரையாற்றியிருக்கிறார்கள். கன்னடத்தில் 4:15 மணிக்கு தவம், அதை அடுத்து ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அனிதா ஜிஎம் அவர்கள் ஆல் 3 பாடிஸ் என்ற தலைப்பில் கன்னடத்தில் உரையாற்றி இருக்கிறார்கள். அனைவரும் அதில் இணைந்து பயன்பெறுவோம். இன்று நம்மிடையே இணைந்த எஸ் ராணி அம்மாள் அவர்கள், அவர்களை வாழ்த்தும் நேரம். அனைவரும் துரிய நினைக்கு வந்து விடுவோம். இன்று நம்முடைய இணைந்த நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி ராணி அம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொன்றாட்டும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜய கணபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு அனைவரும் இணைவோம், பயன்பெறுவோம். இப்போது உலக நல வாழ்த்து. படி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்.
பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.